உங்களுக்கு தன பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் அற்புதமான கிரகம். மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான கிரகம். இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில டிரான்ஸ்பர் கிடைக்கும், சாதனை புரியும் நேரம். ஏன்னா விரையாதிபதி சனி பகவான் ராசியில வக்கரப்பட்டுக்கிட்டு நிக்கிறாரு. இப்ப 7ல செவ்வாய் உட்கார்றாரு பாருங்க, அற்புதமான நேரம், சொத்து வாங்கலாம். அப்ப மீனராசிக்காரங்களுக்கு இப்ப வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வருது. உங்களுக்கு எடுத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கிடைக்குது. உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறப்போகுதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க. சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். வெற்றிலை மாலை சாற்றுங்கள். நீங்க நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறும். கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் மீனராசி என்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். சனி பகவான் இப்போ உங்க ராசியில வக்கரப்பட்டு நிற்கிறார். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். எப்போது? ஜூலை மாதம் 27ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய சப்தம ராசிக்கு வர. செவ்வாய் பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தன பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் அற்புதமான கிரகம். மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான கிரகம். நல்ல காசு பணத்தை கொடுக்கக்கூடியவர், பூர்வீக சொத்தை கொடுக்கக்கூடியவர், உயர் கல்வியை கொடுக்கக்கூடியவர், வெளிநாட்டு வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர். செவ்வாய் பகவான் அவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடியவர். அந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அற்புதமான நேரம், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. வேலையில எவ்வளவோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க மீனராசிக்காரங்க. ஆபீஸ்ல இருக்கக்கூடிய டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாம திணறீங்க. ஒர்க் பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க லாபாதிபதி சனி பகவான் இப்ப ராசியில வக்கரப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. ப்ரமோஷன் கிடைக்குங்கிற நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்கலைங்கிற கவலையில இருக்கீங்க. நிறைய பேருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில டிரான்ஸ்பர் கிடைக்கும், வேற ஊருக்கு உங்களை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. அதே மாதிரி புதிய வேலையை ட்ரை பண்ணினா புதிய வேலை கிடைக்கும். இப்ப 7ல செவ்வாய் உட்கார்றாரு பாருங்க, அற்புதமான நேரம், சொத்து வாங்கலாங்க. பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம் உண்டு. புதுசா சொத்து வாங்குற யோகம் இப்ப உண்டு. வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுங்க. நிறைய பேர் நல்ல வாகனங்கள் வாங்குவீங்க, அழகான வாகனம் வாங்குவீங்க. அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குவீங்க. அந்த யோகமெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இப்ப உண்டு. சக்கப்போடு போடுவீங்க. வேலையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு இப்ப உங்களுக்கு வாய்ப்புகள் உருவாயிடும். சகோதரனோட கருத்து மாறுபாடு இருக்குன்னா அதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சாதனை புரியும் நேரம். ஏன்னா விரையாதிபதி சனி பகவான் ராசியில வக்கரப்பட்டுக்கிட்டு நிக்கிறாரு. ஒரு வேலை மாற்றம் வருதுன்னா தைரியமா எடுத்துக்கிடுங்க. ஏன்னா ஒரு வேலை மாற்றம் மாபெரும் முன்னேற்றமா தான் உங்களுக்கு இருக்கும், ஏமாற்றமா இருக்காது. ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்க போகிற காலகட்டம் இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரை நடக்க போகிற இந்த செவ்வாய் சனியுடைய பார்வை பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும். நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தரும். அதே நேரத்தில் இந்த செவ்வாய் சனியுடைய பார்வை என்ன பண்ணுது? 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி ராசியில் இருப்பதும், இந்த செவ்வாய் அவரை பார்ப்பதும் ஆண்கள் பலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கும். அந்த சிக்கல் இருக்கும். ஒரு நல்ல தாம்பத்தியம் வச்சுக்கொள்ள முடியாதபடி சிக்கல்கள் இருக்கும். அதற்குரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது. இப்ப நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அவை நரம்பியல் நிபுணர்களை இப்ப சந்திச்சு நீங்க ஆலோசனை எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி நியூராலஜிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் இப்ப நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். நெஃப்ராலஜிஸ்ட் அவர்களுக்கும் நல்ல பெயரும் புகழும் இப்ப கிடைக்கும். இந்த 2 துறையை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை இப்பொழுது பெறுவீர்கள். இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேருக்கு ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ் கிடைக்கும். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் உண்டு. சகோதரன் வெளிநாட்டில் இருக்காருன்னா உங்களை இப்ப அவரு உங்களை கூப்பிட்டுக்கிடுவாரு. இங்க வா, நான் வேலையை தரேன்னு சொல்லுவாரு. நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதெல்லாம் இப்ப யோகமான நேரமா அமையுது. சொத்து வாங்கும்போது மட்டும் பத்திரப்பதிவு, அந்த பேரண்ட் டாக்குமெண்ட், லீகல் ஒப்பீனியன் இதெல்லாம் கவனமா செய்யணும். நீங்க லீகல் ஒப்பீனியன் வாங்காம சொத்து வாங்கக்கூடாது. அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். அந்நிய நாட்டுல வீடு கட்டக்கூடிய யோகம் மீனராசிக்காரங்களுக்கு இப்ப உண்டு. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கூடி வரும். எவ்வளவு நன்மைகள் பாருங்க. அப்ப மீனராசிக்காரங்களுக்கு இப்ப வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வருது.
உங்களுக்கு வந்து எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்குது. எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறப்போறீங்க. இளைய சகோதரர் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போறாரு. உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறப் போகுதுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க. அற்புதமான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில ஜெயிங்க. உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் கிடைப்பதற்கு நீங்க என்ன செய்யலாம் இன்னும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கிழமைகளிலே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். உங்களால் முயன்றால் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றுங்கள், வெற்றிலை மாலை சாற்றுங்கள். நீங்க நினைச்ச காரியமெல்லாம் வெற்றி பெறும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.